தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கரூர் சம்பவத்தில் மரணமடைந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தவிக தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அவர்களின் வங்கிக் கணக்கில் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய் வருவார், அப்போது உதவித்தொகை வழங்குவார் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலிலேயே பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த குடும்பத்தினரை சந்திக்க வருவதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம். இந்த சூழலில் அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்போம் என்று விஜய் உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள கடந்த 30ஆம் தேதி வீடியோ வெளியிட்டிருந்த விஜய் விரைவில் சந்திக்க வருவதாக சொல்லியிருந்தார். அதை சுட்டிக்காட்டிய அவர், பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாகவும் அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் என்றும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அறிவித்தபடி தவிக சார்பில் குடும்ப நல நிதியாக தலா 20 லட்சம் ரூபாய் வங்கியின் RTGS வழியாக அனுப்பியுள்ளதாகவும் அதை உதவிகரமாக ஏற்குமாறும் நடிகர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக கரூர் துயர சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தவிக சார்பில் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக கட்சியினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.